ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஎம் டிஜிட்டல் ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டியான அட்வான்ஸ்டு 5.1 ஆம்ப்ளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். அப்படி இந்த ஆம்பில் என்ன குவாலிட்டி வைஸில் பண்ணியிருக்கோம், என்ன அட்வான்ஸ்டாக என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக விவரமாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ டெஸ்ட்டும் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆம்போட டோட்டல் ஸ்பேரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். கேபினெட் பார்த்தீங்கன்னா ஜிடெக் கேபினெட் போட்டிருப்போம். நல்லா லாங்கான கேபினெட்டு, 15 இன்ச்சு அகலம். பேக் சைடு அகலம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடு வந்து 15 இன்ச்சு அகலம் வரும். கேபினெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 5.1 7.2 எவ்வளோ சேனல் போட்டு செய்யினாலும் உங்களுக்கு உள்ளே வந்து ஸ்பேஸ் வந்து நல்லாவே ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்புறம் இதோட ஃப்ரண்ட் பேனல்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேனல். அது நார்மலாகவே நம்ம போடுற எல்லா அக்ரிலிக் கிளாஸ் தான் போடுவோம். பட் இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா அந்த சேம் அக்ரிலிக் கிளாஸில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் டால்பி டிஜிட்டலு, அதுக்கப்புறம் ப்ளூடூத்து, கியூபெக்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லா லோகோவுமே உங்களுக்கு பிரிண்ட் பண்ண மாதிரி வரும். பேனல்லையே பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது கலர் பிரிண்டிங்கில் வந்துடும். பேனல் பார்க்க லுக்கு வந்து ரொம்ப அட்டகாசமாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வந்து ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம். ஆம்போட இன்டீரியர்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான் மெயின். டிரான்ஸ்ஃபார்மரால் தான் ஒரு ஆம்போட பவர் வந்து டிசைட் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஃபஸ்ட்டு மெயின். டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போட்டிருக்கோன்னா ஒரிஜினல் காப்பர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு 5 சேனலுக்கு ஐசின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்கு பார்த்தீங்கன்னா டுவல் ஜேபிஎல் யூஸ் பண்ணுறனால சக்தியோட 4 ஃபிட் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். 2 4 ஃபிட் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். 2 12 இன்ச்சு சப் வந்து லோட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். அண்டு இந்த ஆம்பில் இன்னும் 2 மெயினான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரிமோட் கிட்டு. ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ப்ஸில் வர ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 5.1 ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனு. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரிலேலாம் பெரிய பெரிய ரிலே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். நார்மல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன்லாம் யூஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வந்திருக்கு. இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து ப்ராப்ளம்ஸ் எதுவும் வந்ததில்லை. ரிலே டைமர் சுவிட்சிங்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட ரிமோட் கிட்டு. இது என்ன ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அருணாவோட ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரிமோட் கிட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வித்து பிடி வித்து யூஎஸ்பி எஃப்எம் எல்லாமே ரிமோட் கிட்லேயே வந்துடும். இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து பென்ட்ரைவ் போடும்போது சாங்கோட நேம், ஃபைல் நேம் வந்து அப்படியே சாங்கோட நேம் வந்து அதுலேயே உங்களுக்கு மென்ஷன் ஆகி வந்துடும். இப்போ சப்போஸ் ப்ளூடூத் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளூடூத்தோட நேமும் வரும். இது வந்து நார்மல் யூஎஸ்பி பிளேயரில் வந்து இது காட்டாது. இது எல்லாமே வந்து இந்த ரிமோட் கிட்டில் ஒரே ஒரு ரிமோட் கிட்லேயே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். இந்த ஆம்பில் என்ன கனெக்டிவிட்டி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து 8 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் வந்து 5 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் 6 இன்ச்சு வச்சுருந்தீங்கனாலும் யூஸ் பண்ணலாம். கம்மியான சின்ன சைஸ் ஸ்பீக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அவுட்புட் வந்து கிடைக்காது. 8 இன்ச்சு பர்ஃபெக்டாக இருக்கும். சப்புன்னு பார்த்தீங்கன்னா 2 10 இன்ச்சு டபுள் மேனட் போடலாம், இல்லை 12 இன்ச்சு 2 டபுள் மேனட் இருக்கிற சப்வூஃபர் வந்து 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம். இந்த ஆம்பில் ஃப்ரண்ட்டில் வர 2 நாபு சுற்றியும் பார்த்தீங்கன்னா, அதாவது மாஸ்டர் 2 சப்பு வால்யூம் நாபு சுற்றி வந்து லைட் வந்து இப்போ எரிஞ்சிட்டு தான் இருக்குது. வெளியே ஃப்ளாஷ் அடிக்கிறதுனால லைட் வந்து டிம்மாக இருக்கிற மாதிரி தெரியுது. நியோன் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். க்ரீன் கலர் நியோன் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது நல்லா பிரைட்டாகவே தெரியும். இது வீடியோ எடுக்கிறதுனால ஃப்ளாஷ் அடிக்கிறதுனால அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகல அந்த லைட்டிங். மேக்ஸிமம் இந்த ஆம்போட எல்லா ஸ்பேருமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ப்ரொடெக்ஷன் ஆகட்டும், பவர் ஆம்ப் போர்டு ஆகட்டும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் ஆகட்டும், கேபினெட் ஆகட்டும், உள்ளே வர ரிமோட் கிட் ஆகட்டும், எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆம்பில் என்ன அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்போட ஆடியோ டெஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆடியோ டெஸ்ட்டை பார்த்துட்டு இந்த ஆம்பு இன்டீரியர், அவுட்டீரியர், பேனலு, அதுக்கப்புறம் யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற அந்த ஆம்ப் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பண்ணியோ காண்டாக்ட் பண்ணுங்கள். அசம்பிளிங் பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் டைம் எடுக்கும். அசம்பிளிங் டைம் ஆர்டர் பொறுத்து நம்ம அசம்பிள் பண்ணி தருவோம். அண்டு அசம்பிளிங் கன்ஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1000 வந்து அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேனலோட டிசைனு அதுக்கப்புறம் இன்டீரியர் மாடல்ஸ் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணுவோம். அதில் ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அசம்பிளிங் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.